வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 2 கதையியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இயல் 1 வீடியோ யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இயல் 1க்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Click below link and join course. Website https://eduquest.courses/ has EduQuest courses, has EduQuest online class, has e-learning, has online course, has learn online, has online classes, has skill development, has learn from home. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 2 கதையியல். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது கொஸ்டின், சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, குளத்தங்கரை அரசமரம். அடுத்த 2வது கொஸ்டின், ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை கொண்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிறுகதை. 3வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. புதுமை பித்தன், நா பிச்சமூர்த்தி, இது சரியாக பொருந்திருக்கு. கந்தர்வன், மேலாண்மை பொன்னுசாமி, இதுவும் சரியாக பொருந்திருக்கு. ராஜம் கிருஷ்ணன், கோமகள், இதுவும் சரியாக பொருந்திருக்கு. கி ராஜநாராயணன், ஆதவன் தீச்சன்யா, இதுதான் பொருந்தாத இணை. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கி ராஜம் நாராயணன், ஆதவன் தீச்சன்யாம். அடுத்த 4வது கொஸ்டின், பொறுத்துக. ஆசிரியர், எழுத்தின் தன்மை. தி ஜானகிராமன், மனச்சலனம். நா முத்துசாமி, குறியீடு. பாமா, விளிம்பு நிலை. கி ராஜநாராயணன், கரிசல். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஆக்கு 4, ஆக்கு 1, ஈக்கு 2, ஈக்கு 3. அடுத்த 5வது கொஸ்டின், கூற்று. கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வையில் இருந்து சொல்லப்படுகின்றன என்பதே நோக்குநிலை. இது சரி. காரணம். கதை சொல்லுதலின் நோக்குநிலை சிறுகதைகளுக்கான உத்திகளுள் ஒன்று. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 6வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை சுட்டுக. வாசகனை எந்த அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. இது சரியான கூற்று. சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை. இது தவறான கூற்று. சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகித்து அறியும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுவும் தவறானது. ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகனின் மனத்தில் மீண்டும் தொடங்குகிறது. இது சரியானது. அப்போ இதில் என்ன தவறானதை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஆ, 2, 3. அடுத்து 7வது கொஸ்டின், தொடக்க கால தமிழ் மரபில் கதைகள் இவ்வாறு சொல்லப்பட்டன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, வாய்மொழியாக. அடுத்து 8வது கொஸ்டின், தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, மணிக்கொடி. அடுத்து 9வது கொஸ்டின், வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, குழந்தை இலக்கியம். அடுத்து 10வது கொஸ்டின், இவர்களில் யார் ஆண் எழுத்தாளர் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அம்பை.
பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது கொஸ்டின், ஜெயகாந்தனின் பூ உதிரும் கதையின்படி கீழ்காண்பவை எதனோடு தொடர்புபடுத்தப்படுகின்றன? அரும்பு மீசை, முதல் உலகப்போர். முறுக்கு மீசை, 2வது உலகப்போர். நரைத்த மீசை, தளர்ந்த உடல். பழுப்பேறிய மீசை, சுருட்டு புகை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான். 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு ஈ, 4க்கு ஆ. அடுத்த 2வது கொஸ்டின், உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருடா கண்ணாம் யார் யாரிடம் கூறியது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, அம்மா கேசவனிடம். அடுத்து 3வது கொஸ்டின், நசுக்கம் கதையில் அவள் சல் சல் என்று தட்டி ஆட்டம் போட்டு நடித்து காட்டினாள். இதில் அவள் என்ற சொல் யாரை குறிக்கிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, மிக்கேலு. அடுத்த 4வது கொஸ்டின், பட்டாசு தொழிலாளர்களுக்கு சம்பள கணக்கில் சேராது தனியாக வழங்கப்படும் உடனடி தொகை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, ரொக்க காசு. அடுத்த 5வது கொஸ்டின், விளக்கம் கண்டு விடை எழுதுக. மரபான கதை சொல்லலில் நவீன புனைக்கதையின் வடிவத்தை இணைத்து குறுகிய வடிவில் எழுதப்படும் கதை. இதுக்கான ஆன்சர் வந்து குறுங்கதை. அடுத்து 6வது கொஸ்டின், பொருந்தாததை கண்டறிக. பேபி குட்டி பாட்டி, இது வந்து சரியாக பொருந்திருக்கு. சுந்தரி அத்தை அப்படின்றது சரியாக பொருந்திருக்கு. இதில் பொருந்தாதது எது என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, குமார் பக்கத்து வீட்டுக்காரர். அடுத்து 7வது கொஸ்டின், ஹசுனோ ஹானா என்பது, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, நறுமணப் பொருளின் பெயர். அடுத்து 8வது கொஸ்டின், உனக்கு என்ன ஊரில் உள்ள நாய்களை என்னும் வேலையா யார் யாரிடம் கூறியது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, பேராசிரியர் சாட்டர்ஜி அசமஞ்சா பாபுவிடம். அடுத்து 9வது கொஸ்டின், விளக்கம் கண்டு விடை எழுதுக. தொடக்கம், நடு, முடிவு என்று எதுவும் இல்லாத நேரற்ற வரிசை கொண்ட இக்கதைகள் வேடிக்கை, வினோதம், பகடி, குறியீடு ஆகிய அம்சங்கள் நிறைந்தவை. இதுக்கான ஆன்சர் வந்து நுண்கதைகள். அடுத்து 10வது கொஸ்டின், பொருந்தும் இணையை கண்டறிக. ரப்பர் பந்து, ஹெச்.ஜி. ரசூல், இது வந்து பொருந்தாதது. பூ உதிரும், சோ தர்மன், இதுவும் பொருந்தாதது. நசுக்கம், ஜெயகாந்தன், இதுவும் பொருந்தாதது. இறுக மூடிய கதவுகள், ஆர் சூடாமணி, இதுதான் பொருந்திருக்கிற இணை. அடுத்து 11வது கொஸ்டின், விளக்கம் கண்டு விடை எழுதுக. பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர். இவர் மயிலாஞ்சி, பூட்டிய அறை போன்ற படைப்புகளை எழுதியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஹெச்.ஜி. ரசூல். அடுத்து 12வது கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களை படித்து சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. கூற்று, மருத்துவமனையில் இருக்கும் தன் பாட்டியை பார்க்க தன் மகன் அருணை அழைத்து வர வேண்டாம் என்று நீலா கூறினாள். இது வந்து சரி. காரணம், மருத்துவமனையில் இருக்கும் பாட்டி ஆக்சிஜன் குழாய் உள்ளிட்ட கருவிகளோடு இருப்பதை பார்த்து அவன் பயந்து விடுவான். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கூற்று, காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.